ஆண்டவர் இந்த வசனத்துல பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆனந்தமாய் கர்த்தரை நாம் ஆர்ப்பரித்து பாடும் பொழுது நம்முடைய துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. சில நான் யோசிப்பேன், நம்முடைய மனதில் வேதனைகள் போராட்டங்கள் சூழும் போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி நம்ம எப்பொழுதெல்லாம் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலை சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவர் வல்லதரமும் பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு புதுப்பாட்டை பாடுகிறது பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் தான் அவர் புதுப்பாட்டை பாடினேன். ஒவ்வொரு நாளும் புது புது பாடல்கள் நாமே ஆண்டவரை மெய்விடும். ஒரு தம்பி எனக்கு சொன்னார், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டார், கிட்டத்தட்ட 1000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கிறேன். எத்தனை பாடல்? 1000 பாடல்கள் ஆண்டவரை குறித்து நான் எழுதியிருக்கிறேன். ஒரே ஒரு 5 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல ஒரு 100 பாட்டை 200 பாட்டை எழுதியிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு சில பாடலை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த தம்பி யாருன்னு அப்புறமா சொல்றேன். எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஊழியக்காரோட பையன் அவர். இல்லையா சொல்லுவாமா? அதனால எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி தேவ சமூகத்திலே ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கவலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். 2வது வசனத்துல கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளை கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார், பூமியில் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம் வாசிக்கல, பூமியின் குடிகளே ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரியுங்கள். இது பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை பாடும்போது கம்பீரமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கம்பீரமா, கம்பீரம் எப்படி புரியல உங்களுக்கு? கம்பீரம் எப்படி பாருங்க? சந்தோஷமா கம்பீரம் பார்த்தா கம்பீரமா விளையாடணும். ஒரு பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கும்போது ஒரு மாயாகிரம். தேவ சமூகத்தில் வரும்போது நமக்கு எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிறகு நமக்குள்ள இருந்தாலும், இங்க வரும்பொழுது கர்த்தரை ஆனந்த முழக்கத்தோடு நல்ல கைகொட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கம்பீரமாய் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் நம்ம பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஏன் அப்படி பண்ணணும்னு சொன்னா, சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சுத்திரம் கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தின் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், சமுத்திரம் அது நிறைவும் பூச்சக்கரம் குடிகளும் முழங்குவதாக என்று சொல்லிட்டு திரும்ப திரும்ப கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் எம்பிருந்து பாட கனவது. ஏன் அப்படி கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை துதிக்கிறேன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அதை சொல்லுவோமா? அதனால ஆண்டவர் சும்மா வரல. முதல்ல ரட்சிப்பை உண்டாக்கி பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒரு பரிகாரியாக தன் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பாசத்தில் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். முதல்ல ஆண்டவர். ஆனா இப்ப எப்படி வர போறாங்க தெரியுமா? அதான் கம்பீரமா பாடுங்க, கம்பீரமா பாடுங்க, கம்பீரமா பாடுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். எப்ப தெரியுமா? நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அது கிறிஸ்தவங்களோ மற்றவங்களோ ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்களோ விசுவாசியாதவங்களோ தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற ஜனங்களை அவர் பாதுகாத்து அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விரோதமாக எழுதினவர்களை நியாயம் தீர்க்கும்படியாய் வருகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, பூலகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஒரு நிதான ஆண்டவருக்குள்ள இருக்கணும். சில பேர் சொல்லணும் இல்லையா, எவ்வளவு தப்பு பண்றாங்க, ஆண்டவர் கண்டுக்காம கண்டுக்கல.
நிதானமா இருக்கிறார். பார்க்கலாம், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கண்டிப்பாக நிச்சயமான செய்வார், நியாயத்தில் இருப்பார். அதனால அதுக்கு நம்ம தப்பிக்கணும்னா தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது இன்னும் நம்மை பரிசுத்தமாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். இல்லையா சொல்லுமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.